அப்ப முருகனுடைய அம்மா கிட்ட நீ யாரை சொல்லணும்? சக்தியை தான் சொல்லணும். எல்லாருக்குமே தெரியுமே. அப்படியா? முருகனோட அம்மா யாரா எல்லாருமே சொல்லுவாங்க, ஆதிபராசக்தி தான் அம்மா, சிவபெருமான் தான் அப்பா, பரம்பொருள் தான் அப்பா. ஒரு 4 பேரை தேடிக்கிட்டு இருக்கேன். எந்த 4 பேரு? இந்த மாங்கோட்டையில இருந்து வந்து ஒரு 4 பேர் எங்க போனாலும் வந்துடுவாங்க. போறதை பத்தி பிரச்சனை இல்லை, வர்றது சும்மா வந்தா பரவாயில்ல. அல்ல 2 பெரிய பலாப்பழத்தை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இது வன்மம் நினைக்கணும். ஏன்னா குறுகிய காலத்தில் பேர் வாங்குறது ரொம்ப சுலபம் தான். அது நல்ல விதமாக கெட்ட விதமாகும். ஆனால் மக்கள் மனசு இடம்பெறுவது ரொம்ப அரிதாக நடக்கக்கூடிய விஷயம். அந்த இடம் பெற்றதெல்லாம் பஞ்சாயத்து இல்லை. இந்த லட்சணத்தில் இருக்க உனக்கு அவ்வளோ பெரிய ரசிகர் மன்றம், ஊர் முழுக்க உனக்கு பிளக்ஸு, நினைவு பரிசு பெருங்குளூர் மேடையில், வண்டி முழுக்க பலாப்பழம், எதுக்கு தேவையில்லாமல்? ஏதாச்சும் ஒரு அடிப்படை அறிவு இருந்து திறமை இருந்து கொடுத்தா பஞ்சாயத்து இல்லை. முதல் கேள்விக்கு இப்படி நீ முக்கிய நின்றேன்னா அடுத்து என்ன விவரத்தை நீ பேசுவ? உன்னையத்தாமா கேட்குறேன். இல்லை, நான் உங்ககிட்ட அறிவாளின்னு நினச்சி தான் பதில் சொன்னேன். ஏன்னா வந்து சபை நாகரிகம் தெரியணும். அப்படி ஒரு ஆளுக்கிட்ட தான் முதல் பேசணும். சபை நாகரிகம் அப்படி உனக்கு பேச விருப்பம் இல்லைன்னா நீ இப்பவே நீ ஊர் மதுரை கிளம்பிரு. நீங்க முதல்ல கேள்வியை புரிஞ்சுக்கிறாரு. அறிவு இருக்கா? அதனா முதல்ல நீ அறிவாளி மாதிரி பேச. சரியா? பேசிட்டீங்க. ஒரு கேள்வியை புரியுற மக்கள்